வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு இந்த சீக்கிரியா செல்லக்கூடிய ஒரு பாதையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுற என்ன ஏதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கம், அதாவது இந்த ரூட் இருக்குல்ல, இந்த தெரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் இந்த சீக்கிரியா ரவுண்டை போட்டு இந்த சீக்கிரியா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த சீக்கிரியாவிலேருந்து இது ஒரு ரோட்டு, அது ஒரு ரோட்டு, மற்றது அங்கே ஒரு பாதை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து வர்ற பாதை, அது அங்கே இந்த ரூட்டில் போனோன்னா அது தம்புள்ளைக்கு போகலாம். அதே மாதிரி அங்கே இருந்தால் தம்புள்ளை ஆரம்பமாகுது. அந்த தம்புள்ளையிலேருந்து நீங்கள் வரும்பொழுது அங்கே தம்புள்ளை நகரமா, அங்கே தூரமாக நம்ம போகணும். நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும். அங்கேருந்து வரும்பொழுது இந்த பிரதான வீதியினூடாக, அதாவது திருகோணமலை இங்கே போனோன்னா திருகோணமலை பொலனறுவை இந்த பாதையில், அந்த பிரதான பாதையில் நீங்கள் வரும்பொழுது ரூட்டில் வரீங்களா, இங்கே வந்து திருகோணமலை பொலனறுவை பிரதான வீதி இதுதான். இங்கே இந்த 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 பாதையினூடாக போனீங்கன்னா திருகோணமலைக்கு போகலாம், பொலனறுவை போகலாம், மட்டக்களப்பு போகலாம். அதுதான் பிரதான வீதி. அப்போ இது ஒரு வீதி. இப்போது உங்களுக்கு இதான அந்த வீதி. நீங்கள் இப்போ வர்றீங்க அப்படின்னா சீக்கிரியா போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வந்து இது இருக்குல்ல, இந்த பாதை இருக்குல்ல, இதில் வலது எடுத்து தான் நீங்கள் சீக்கிரியா போகணும். உங்களுக்கு இது பார்த்தாலே புரியும். நீங்கள் முதல் தரம் வரீங்க அப்படின்னா அதான் இருக்குது, அந்த சீக்கிரியா அப்படிங்கிற ஒரு சிங்கத்தின் ஒரு கால் பகுதி மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் சீக்கிரியா போகிறதுக்கான ரோட்டு. இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் அங்கே தம்புள்ள, இது வந்து பொலனறுவை, திருகோணமலை, மட்டக்களப்பு அப்படி பிரித்து போகிற மாதிரி வீதி இருக்கும் நீங்கள் ரொம்ப தூரம் போனீங்கன்னா. அதுக்கப்புறம் இப்போ சீக்கிரியா போகிற ரூட்டை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, அப்படியே நம்ம போய்க்கலாம். ஸோ பார்த்து மாறுங்க. ஸோ வண்டி இல்லைன்னா நான் மாறிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ரூட்டில் தான் சீக்கிரியா போகணும். சீக்கிரியா போகிறீங்க அப்படின்னா வர்றப்போ இப்படி வந்து அப்படி நீங்கள் தமிழகம் போகிறதா தம்புள்ள, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு, பொலனறுவை அந்த ரூட்டில் போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எது ஒரு லேண்ட்மார்க்கு, ஒரு அடையாளம் அப்படின்னா இந்த சீக்கிரியா, இந்த சீக்கிரியான் இருக்குல்ல, இந்த இருக்குது இந்த சிங்கத்தினுடைய ஒரு கால், இந்த கால் இருக்குதுல்ல, இதுதான் இந்த உங்களுக்கான லேண்ட்மார்க்கு. அங்கே சீக்கிரியா அப்படின்னு ஒரு ரோட்டு போட்டிருக்காங்க, சீக்கிரியா உலக மரபுரிமை. இதை பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னா அப்படியே நேராக வந்து இந்த பாதையினூடாக செல்லலாம். இதாக இருக்குது, இப்படி தான் இருக்கும் இந்த ரோட்டு. இப்போ இதனூடாக நேராக நீங்கள் போனீங்க அப்படின்னா சீக்கிரியா போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீக்கிரியா மலைக்குன்று இருக்கு இல்லையா, சீக்கிரியா மலைக்குன்றுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த பாதையினூடாக தான் போகணும். அப்போ நீங்கள் இங்கே ஒரு என்னது இது அரச மரம் ஒன்று இருக்கும், அதனூடாக நீங்கள் அங்கெல்லாம் போக வேணாம், அப்படியே நேராக இருந்தால் போதில்லை ஒரு வண்டி, அந்த பாதையினூடாக நேராக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரியாவுடைய பாதை தெரியவில்லை அப்படின்னா இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னும் சில இடங்கள் இருக்குது, அங்கேயும் நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு நான் இப்போ சீக்கிரியா பாதையை காட்டியிருந்தேன்ல, சீக்கிரியா பாதையை காட்டிட்டு இப்போ உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறதா கூறியிருந்தேன். அதாவது அந்த இடம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நீங்கள் சீக்கிரியா போகும்போதும் சரி, தம்புள்ளையிலேருந்து போகும்போது இந்த ஒரு குளத்தை நீங்கள் காணலாம். இதாக இருக்குது, இதுதான் அந்த குளம். இங்கே வந்து இந்த ரூட்டு வந்து தம்புள்ளைக்கு போகலாம். அங்கேருந்து வரீங்க அப்படின்னா தம்புள்ளையிலேருந்து இங்கே அப்படியே மட்டக்களப்பு பொலனறுவை அந்த ரூட்டில் தான் போகணும். அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ அந்த குளத்தை நான் முற்றுமுழுதாக காட்டுறேன், அப்படின்னு எப்படி இருக்குது ஏதுங்கிறத காட்டுற பாருங்கள். மாறிக்கலாம். இதை பாருங்கள், இங்கே வந்து நான் உங்களுக்கு கூறியிருந்தேன்ல ஒரு குளம் இருக்குது அப்படின்ட்டு, அது இந்த குளம் தான். இதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இங்கே இதனூடாக செல்லலாம் போல். இதாக இருக்குது, இது ஒரு சின்ன ஒரு வழி, நடந்து போகிறதுக்கான ஒரு பாதை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் அந்த குளம், இந்த பின்னாடி தெரியுது இல்லையா. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் மலைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த குளம் பூரா தண்ணி நிரம்பி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோவா இல்லை. அங்கே அந்த நடுப்பாகங்களில் தான் இருக்குது, இல்லைனா இங்கெல்லாம் தண்ணி இருக்கும். உங்களுக்கு நான் அங்கேயே போயிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இங்கே இந்த தோணியெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த டூரிஸ்ட்டு, அதாவது டூரிசம்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த நாட்டு கொடிகளை தொங்க விட்ருக்காங்க. இது வந்து அவங்களுக்காக பண்ணது மாதிரி தான் இருக்குது, ஆனால் உடைஞ்சி போயிருக்கு. பார்ப்போம். இப்போது பார்த்தீங்களா, இங்கே ஒரு தோணி இருக்குது, இதுதான் அந்த குளம். இதில் தான் அந்த தோணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை பாருங்கள், இது ஒரு பிரதான பாதை. அங்கே
இது வந்து தோணி. இதில் வந்து இந்த டூரிஸ்ட்டு எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் தான் ஏற்றிக்கிட்டு இந்த வர்ற வெளிநாட்டவர்களை ஏற்றிக்கிட்டு அப்படியே இதில் பயணிப்பாங்க போல் இருக்குது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே ஒரு பெரிய மலை இருக்குதுங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, குளம் தான் இருக்குது. ஆனால் தண்ணி இந்த இதெல்லாம் இருக்குது, மற்றெல்லாம் புல் போட்டு மூடி வச்சுருக்கு. இதுதான் நண்பர்களே குளம். தற்போது நம்ம இந்த இடத்தை விட்டு போகலாம். ஓகே, பாருங்கள் ஒரு பாம்பு மரத்தில் வந்து சட்டையை கழட்டி வச்சுட்டு போயிருக்கு. பாம்போட சட்டை தான் அது. வாங்க அப்படியே போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் தெரியுதுல்ல, அதுதான் நீங்கள் தம்புள்ளிலேருந்து வர்ற ரோட்டு. அங்கே தான் சீக்கிரம் அந்த இது இருக்குது, சீக்கிரம் ரோட். நீங்கள் வலது பக்கமாக திரும்பி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் அந்த பாதை, பிரதான பாதை. பொலனறுவை அப்புறம் இந்த மட்டக்களப்பு திருகோணமலை இதுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான பாதை தான் இது. இப்போ வாங்க நம்ம பார்த்து அப்படியே பத்திரமா கடந்துக்கலாம். இப்போ வண்டி எதுவும் இல்லை, அதனால் அப்படியே போய்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஏதாவது போனேன் அப்படின்னா நான் நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம அந்த தெரியுது அங்கே தூரத்தில் ஒரு மலை, அந்த மலைக்கு தான் போகிறதா இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். அங்கே போனேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, உங்ககிட்ட நான் கூறியிருந்தேன்ல இப்போ ஒரு கல் மலையை காட்ட போகிறேன் அப்படின்னு. இது வந்து இந்த சீக்கிரியா போகிற வழியில் அப்புறம் இந்த இது வந்து சரியாக அமைச்சிருக்கக்கூடிய இடம் வந்து இனாமொழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனாமொழு சந்தியிலேயே கொஞ்சம் அருகாமையில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மலை தான் இது. நம்ம இப்போ சீக்கிரியா அந்த மலைக்கு போகிறோம் இல்லையா, அந்த மலை குன்று அங்கே, இல்லைனா திருகோணமலை மட்டக்களப்பு இந்த மாதிரி ரூட்டில் போகிறோம், இல்லைனா சீக்கிரியா போகிறோம் அப்படின்னா இந்த இடம் எல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும். அங்கே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஒரு குளம், அந்த குளம் அப்புறம் இந்த 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 பெரிய மலை ஒன்று இருக்குது. இந்த மலை இதெல்லாம் தாண்டி போகிறப்போ தான் சீக்கிரியாவில் நீங்கள் வலது பக்கமாக திரும்பி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த மலை, இந்த தெரியுதுல மேலே. ஸோ உங்களுக்கு போகிறப்போ நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் காட்டுறேன். அந்த மலையை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்ட முடிஞ்சாலும் நல்லது தான். இதுதான் அந்த மலை பாருங்கள். ஓகே, நம்ம போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, உங்கள்கிட்ட நான் அங்கேருந்து காட்டினேன்ல ஒரு மலை, அந்த மலை தான் இது. இந்த பாருங்கள் பக்கத்து இதில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்க. இந்த பார்த்தீங்களா, இது கொஞ்சம் அருகாமையில் இருக்கும். அந்த மலைக்கு பக்கத்துலேயே இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கடைகள்லாம் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ போக நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நண்பர்களே, இப்போது நம்ம அந்த மலையில் இருந்து கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் ஓடி வந்தது. இந்த பாருங்கள், இது வந்து எங்கே போகுது அப்படின்னா, இது வந்து எந்தருகொலை அப்படிங்கிற ஒரு விகாரைக்கு தான் போகுது. எந்தருகொலை இனாமொழு அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், இது வந்து மலைக்கு மேலே ஒரு விகாரை அமைச்சிருக்காங்க. தெரியுதா? எதிர்கொலை இப்படியே மலை மேலே அப்படியே இந்த பாதை போய்கிட்டு இருக்கும். அப்படியே போனோன்னா அந்த மலைக்கு மேலே விகாரை இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம கிளம்பலாமா? நண்பர்களே, தற்போது நாங்கள் அந்த மலை, அந்த சீகிரியா குன்றுக்கு செல்லக்கூடிய வழி, அப்புறம் ஒரு குளம், அப்புறம் இன்னொரு சின்ன மலையை காட்டியிருந்தோம். அந்த மலை குன்றையும் தாண்டி இப்போது உங்களுக்கு ஒரு இடத்தை காட்ட போகிறேன். அது என்னென்னா, இது முதல்ல இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ இலங்கை வந்துட்டீங்க, இலங்கையில் தம்புள்ள வந்து சீகிரியா போக போகிறீங்க அப்படின்னா
இந்த சீகிரியா போகிறதுக்கான வழிகளில் இருக்கக்கூடிய சீகிரியா செல்லும்போது காணக்கூடிய சிறந்த சுற்றுலாத்தலங்கள், அதாவது பார்க்கக்கூடிய கண்கள் குளிர்ச்சியான இடங்களை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் தம்புலிலேருந்து வரீங்க அப்படின்னா பெல்வகரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். எப்படின்னா பெல்வகரை, அந்த பெல்வகரைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பெல்வகரையிலேருந்து நீங்கள் தம்புலிலேருந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இடது கை பக்கம் உங்களுக்கு லேண்ட்மார்க் ஏதாவது சொல்கிறதுனா அந்த இடத்துல ஒரு பெல்வகரை வில்லேஜ் அப்படின்னு ஏதோ ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதே பக்கத்தில் மாட்டு வண்டிகள் அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன ரோடு போகும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரந்தனிய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரந்தனிய குளம் எங்கே இருக்குது அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு வந்துக்க முடியும். அதே மாதிரி கூகுள் மேப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர முடியும். நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்தை நம்ம மோட்டோ விலாகில் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி காட்டியிருப்பேன். அதாவது நீங்கள் தம்புள்ள இருந்து வரீங்கன்னா இடது கை பக்கம், அதாவது சீக்கிரியா போயிட்டு வர்றீங்க அப்படின்னா வரும்பொழுது பெல்வகரை வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கை பக்கமாக ஒரு சின்ன ரோடு போகும். அது உள்ளால் வந்தீங்கன்னா இந்த ஒரு குளம் இருக்கும். அதான் அந்த குளம். தான் பாருங்கள், இருங்க நான் அவங்க கிட்டவே போய் காட்டுறேன். ஆட்டோவில் போயிட்டு அப்படியே காட்டிக்கிட்டு போகிறேன். இப்போ வாங்க அந்த குளத்துக்கு போகலாம். ஆனால் இது உங்களுக்கு நிறைய வாட்டி காட்டியிருப்பேன் நம்ம ஒய்எல்எஸ் டாட் சேனலில் இந்த குளத்தை. அதாவது பைக் ஓடும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா மேலே லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த குளம். இப்போ நான் உங்களுக்கு கிட்டவே போய் காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, இது இப்போ தண்ணி கம்மியாகிருச்சு. இதோ பாருங்கள், இது இந்த மழையெல்லாம் பெஞ்சுது அப்படின்னா தண்ணிலாம் இந்த இதில் வான் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. இந்த வான் மேலே அப்படியே தண்ணி பாஞ்சு அப்படியே போயிட்டுருக்கும். இந்த பக்கம்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அந்த குளம் தான் இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு அங்கேயே காட்டினேன். அது இந்த மழை பெய்கிறப்போ தான் இது அழகாக இருக்கும். அந்த பக்கத்தில் தண்ணியெலாம் போகும். இது ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. சரி, இப்போ வாங்க அப்படியே நம்ம போவோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த குளத்தை காட்டியிருந்தேன்ல, அந்த தண்ணி இப்போது மழை பெய்ஞ்சதுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து வரீங்கன்னா இந்த ஒரு குளம் இருக்கும். இது வந்து இந்த என்னென்னா இந்த தண்ணி இதில் அந்த குளத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணிகளை அப்படியே இந்த பக்கத்தினூடாக அனுப்புங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த குளத்துக்கு உள்ளே போக முடிச்சு அப்படியே போய் காட்டுறேன். இந்த பாருங்கள், இதுதான் அந்த குளம். அந்த குளத்தில் இருந்து வர்ற தண்ணி தான் இதான் இந்த இருக்குல்ல, இந்த மதகு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறது, இந்த தண்ணியெலாம் திறந்து விடுவாங்க, மூடுவாங்க. அந்த பக்கம் போகிறதுனா அது போய்க்கும், இல்லைனா மூடுனா அது போகாது. அப்படியான ஒரு கட்டமைப்பில் தான் அது கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த தெரியுதா? ஸோ பாருங்கள், அவ்வளோதான். மற்றபடி இங்கே குளிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறையா பசங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏதோ பேர் பலகை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து குதிக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாம், ஆபத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. இருங்க, இப்போ அந்த பக்கம் நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள் நண்பர்களே, இது வந்து இந்த ஆழம் இந்த குளத்துடைய ஆழத்தை வந்து கணிக்கிற மாதிரி இந்த சின்ன தூண் போட்டு அதில் அந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. அதனூடாக தான் இதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு தண்ணி போகுது அப்படின்னு பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த திறந்து வச்சுருக்காங்க தண்ணி. அதனூடாக அந்த பக்கத்தில் திறந்து விட்டாங்க அப்படின்னா அப்படியே தண்ணி இந்த பக்கம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கெல்லாம் மக்கள்லாம் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குளத்துலையும் குளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆபத்துன்னு இந்த பெயர் பலகை போட்டிருக்காங்க.
பாருங்கள். இது வந்து எப்படி எங்கே போகுதுன்னா, இது வந்து ரந்தனியை போயிட்டு கித்துலுட்டியாவை அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் விழுவும். அது அந்த பக்கமாக நம்ம ஒரு கேக்கிராவை யாழ்ப்பாணம் அப்படி போகலாம். இந்த பக்கம் தம்புள்ள போய்க்கலாம், இதுலேயும் போய்க்கலாம், ஷார்ட் கட்டு தான். அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இங்கே வரீங்கன்னா உங்களால் தங்கிக்கவும் முடியும். இந்த பாருங்க, இந்த குளிக்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க அங்கே. இந்த பாதை ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வண்டி பைக்கில் ஓடும்போது இந்த பக்கம் பூரா வயல் இருக்கும். இனிமேல் போக பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், கால்வாய், இதில் தண்ணி போயிட்டுருக்கு. அது வந்து அணைக்கட்டு அங்கே கட்டி இருந்தாவா, அணைக்கட்டு மாதிரி கட்டி இருக்கானே, அது பேர் என்ன, மதகவோ அணைக்கட்டோ? அதான், அது மதகு கிடையாது, அணை கட்டுங்க. இந்த மாதிரி இந்த பெண்டிலெல்லாம் ஓடும்போது ஆறு நடிச்சு அப்படியே ஓடுங்க, அது வண்டி எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வயலை உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே விளாக் எட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபை பண்ணி விட்ருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரியா யாரெல்லாம் வந்திருக்கீங்க இல்லைனா வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான ஒரு இடம் தான் அது. நாங்கள் நேற்று தான் முதல் தடவை போயிருந்தோம். போனதில் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா தான் இருக்குது. இதான் நண்பர்களே அந்த வயல். நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இப்படி வரும்பொழுது எவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கிராமப்புறத்தில் அப்படியே பூரா பாதை, 2 பக்கம் மரம், செடி, கொடி, வாழை, தென்னை இப்படிலாம் நிறையா இருக்குது. சரி நண்பர்களே, இந்த ஒரு அழகிய ஒரு அமைதியான இடத்துல இருந்து இப்போது நம்மளுடைய காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணி விடுங்க, நீங்கள் வரீங்க என்ன ஏதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அவர் கூகுள் மேப் போட்டிங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து போகலாம் வாங்க.